ஹாய்டா! இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா அப்படிலாம் சொல்ல போறதில்ல. ஏன்னா, அதே எனக்கு சொல்லி சொல்லி போர் அடிச்சிருச்சு. நான் எவ்வளோதான் சொன்னாலும் நீங்க பண்ண போறதாவே இல்ல. ஓகே. என்னோட குட்டி சிஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. அ மேகமதி விஷ் ஹேப்பி பர்த்டே. பட் இந்த வீடியோ இன்னைக்கு போடுவேனா, நாளைக்கு போடுவேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் ஒர்க் வேற இருக்கு. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகேடா, போன பாட்டுல இருந்து அப்படியே பார்க்கலாம். நீங்க ஒரு மாரி கன்ஃப்யூஷனோட கால் பண்ணலாமா, வேணாமா அப்படின்ட்டு கீழ நடந்து போயிட்டுருப்பீங்க. அங்க ஒரு க்ரௌடா, சத்தமா, சண்டை போட்டுட்டு இருக்க மாரி இருந்திருக்கும். நீங்களும் கேட்டுருப்பீங்க. பார்த்தா ஹர்ஷத்தும் கான் அப்படின்னு சொன்னோனே, நீங்களும் உள்ள போய் ஸ்டாப் பண்ண பார்த்துருப்பீங்க. அப்போ கான் வந்து ஹர்ஷத் மேல இருக்க கோவத்துல அவன் தள்ளிவிட போயிருப்பான். அப்ப நீங்க குறுக்கால வந்தனால உங்கள போய் தள்ளி விட்டுருப்பான். நீங்க கம்பி மேல போக, அப்போ ஒரு ஹேண்ட் உங்கள ஹக் பண்ண. அது யாருன்னு பார்த்தா ஆனா அவனோட கண்ணு அந்த ஒரு கொலவெறியோட பார்வை, அதெல்லாம் பார்க்கையில தயாங்கிட்டு நீங்க அத தேங்க்னே நெனச்சுட்டு ஒரு மாரி ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அப்ப உங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நான் இருக்கேன் அப்டி சொல்லிட்டு, நீங்க அதுலயே சொன்னா ஷாக் ஆயிட்டீங்க. ஒரு பயத்துல. அப்ப காலோட கால பிடிச்சு, ஒரு மாரி உடைச்சிருவான்னு கேட்டதெல்லாம் ரொம்ப ஒரு மாரி பயமா இருந்திருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாமே ஷாக்கா, ஏன்னா ஜூனியர் பையன் சீனியர போட்டு அடிக்கிறான். செம்ம மாஸ் இல்ல, அதுவும் கான அப்படின்னு சொன்னோனே எல்லாத்துக்குமே ஆச்சரியமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க பிய பார்த்து தயாங் தயாங்ன்றது உங்க ஃபேஸ்ல இருக்க அந்த பயம், என்னாச்சு மேம்க்கு அப்படிலாம் நெறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஏன் இவங்க இப்படி பிய பார்த்து தயாங்குறாங்க, இவன் பேர் தயாங் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கூட எல்லாமே பார்த்துருப்பாங்க. ரூபி வந்திருப்பா, அவனும் கைய விட்டுருப்பான் அவனோட கால்ல இருந்து. ரூபி இழுத்துட்டு போக, அப்ப ஹர்ஷத் உங்கள கூப்ட்டுருப்பான். பி உங்கள பார்த்து ஹர்ஷத்ட்ட வாய்ஸ் ஓவர் குடுத்துருப்பான். உங்களுக்கு வீட்டுக்கு போணும் அப்படின்ட்டு. நாளைக்கு பேசலாம் அப்படின்ட்டு. ஆனா நீங்க பிய பார்த்துக்கிட்டே போயிருப்பீங்க. பியும் அப்படித்தான். நீங்க கேட் கிட்ட போற வரைக்கும் பார்க்குறான். இதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அப்ப அதுலருந்து கன்டினியூடா. அகெயின் ரூபி, வி என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படின்னு கூட்டிட்டு போறா. அவனும் அமைதியா போறான். நீங்க வீட்டுக்கு வெளியில போயிட்டீங்க. சுத்தமா உங்க மைண்டுக்குள்ள எதுவுமே இல்ல. ஆனா உங்க உடம்பு பூரா கொஞ்சம் பதட்டமா, பயமா, ஒரு மாரி ஷிவரா இருக்கு. கேப் புக் பண்ணல. எதுவுமே பண்ணல. நீங்க ஏதோ மாரி போய் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ரோட்டுக்கு சைடா போயிட்டுருக்கீங்க. அப்ப ஒரு பைக் தான் உங்கள இடிக்கிற மாரி வந்திருக்கும். பக்கத்துல இருக்க பாட்டி தான் உங்க கைய பிடிச்சு இழுத்துருப்பாங்க. நீங்க அப்பதான் ரியலைஸ் பண்றீங்க. ஏம்மா பார்த்து போக்கூடாதா? பாரு பைக்காரன் எப்படி மோதுற மாரி போறான். இந்த பாட்டிய பார்க்குறீங்க. என்ன ஆச்சுடா? ஏன் எதுவுமே பேசாம, சாரி பாட்டி. ஏய் பார்த்து போடா வீட்டுக்கு. அப்பதான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு பார்க்குறீங்க. உங்க காலேஜ்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்தே வந்திருக்கீங்க. உங்க ஃபோன் எடுத்து உங்க அப்பாவுக்கு நீங்க கால் பண்ணல, ஜெஃபருக்கும் கால் பண்ணல. கேப் புக் பண்றீங்க. அதுவும் கொஞ்ச நேரம் வந்துருச்சு. நீங்க அதுல ஏறிதான் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. உங்க மைண்டுக்குள்ள 1008 கேள்வி, 1008 குழப்பம். யார்ட்ட கேட்கறது? யார்ட்ட தெரிஞ்சுக்கிறது? எதுவுமே புரியல. அம்மா அப்பாட்ட சொல்லவும் தோணல. ஜெஃபர்ட்ட இத கேட்கவும் சொல்லணும் உங்களுக்கு சுத்தமா தோணல. ஏன்னா ஜெஃபர் உங்கட்ட கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா அப்படிதான் உங்கட்ட மூவ் பண்றாரு. இங்க உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி யாருமே இல்ல. எல்லார்ட்டையுமே ரொம்ப க்ளோஸா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட மட்டும் தான் ஒரு ஃப்ரெண்டா பழகுவீங்க. மத்தபடி ஸ்டாப்னா ஒரு நார்மலா அப்படிதான் நீங்க பேசுவீங்க. இப்படி நடந்துச்சுட்டு உங்களுக்கு யார்ட்டயுமே இங்க சொல்லணும்னு தோணல. இங்க யாருக்கும் தெரியாது. உங்க பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான். கார் ஸ்டாப் ஆகுது. நீங்களே இறங்கிட்டு காசு தான் பே பண்ணிட்டு காலிங் பெல் அடிக்கிறீங்க. உங்க அம்மா தான். ஐயோ ஒயன் வந்துட்டா. அம்மா டோர் ஓப்பன் பண்றாங்க. ஏண்டி கால் பண்ணா அப்பா வந்திருப்பாங்கல்ல. இல்லாட்டி ஜெஃபராவது வந்திருப்பார்ல. எதுவுமே பேசல. உங்க ஃபேஸ் ஒரு மாரி இருக்கு. ஒரு குழப்பமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்க அம்மா கேட்குறாங்க. எதுவுமே பேசல. நடந்து உள்ள போயிட்டுருக்கீங்க. ஜெஃபர் உங்கள பார்த்துட்டு கால் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ட்டு உங்க கிட்ட வாரான். பார்க்குறீங்க. பட் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. பேசணும்னு உங்களுக்கு தோணவே இல்ல. நடந்து போயிட்டே இருக்கீங்க. உங்க அப்பாவுக்கு ஒரு மாரி இருக்கு. ஏன்னா நீங்க பாட்டி அழுதுருப்பீங்க. இப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. அவங்களுக்கு தெரியும். பட் இவங்கலாம் இருக்கையில அ ஒரு மாரி ஏமாவும் ஒரு மாரி இருக்கு. ஏன்னா ஜெஃபர் பேசிட்டு வரா. ஒரு ஸ்மைல் பண்ணி பேசிட்டு வரா. ஆனா உங்க ஃபேஸ்ல அது கூட இல்ல. திரும்ப அப்பா அப்பாவும் என்னம்மா ஒரு கால் பண்ணியிருக்கலாம்லடா அப்படின்லாம் கேட்குறாங்க. எதுவுமே பேசாம ஸ்டெப்ல நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்க அப்பா பார்க்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டா உங்க டோர தான் ஓப்பன் பண்ணிட்டு எதுவுமே பேசல. உங்க கையில இருக்க பேக்லாம் கீழ போடுறீங்க. போட்டு ரெஸ்ட் ரூம் டோர ஓப்பன் பண்ணிட்டு, ஷவர ஃபுல்லா ஆன் பண்ணிட்டு, அப்படியே நின்னுட்டே இருக்கீங்க. அந்த ஷவர் ஃபுல்லா உங்க மேல தான் தண்ணி போயிட்டே இருக்கு. அழுகலாம் இல்ல. அமைதியா நிக்கிறீங்க. இல்ல உங்க அப்பா தான். உங்க அம்மாவுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சுலடா, இவங்கலாம் இருக்காங்க. ஒரு பேசுறத கூட நீங்க கவனிக்காம, நீங்க பாட்டுல போறீங்கன்னா, அது கொஞ்சம் மரியாதை இல்லாம இருக்கும். அப்படின்னு உங்க அப்பாவுக்கு ஒரு மாரி இருக்கு. உங்க அப்பாவுக்கு அப்படித்தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆச்சுலடா.
அதாவது பார்ட்னர் அந்த மாரி. அதுல ஒரு மாரி இருக்கு. உங்க அப்பா பேசுறாங்க. "டேய் அது ஒண்ணும் இல்லடா. பரவால்ல. ஏன் போனாலும் அப்படி இருக்க மாட்றா?" அப்படின்ட்டு உங்க அப்பா சமாளிக்கிறாங்க. ஆனா ஜெஃபருக்கு ஒரு மாரி இருக்கு. ஏன்னா, உங்க ஃபேஸ பார்த்தோனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஏதோ ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்ட்டு. உங்க அப்பாவுக்கு அத விட பயம். பொண்ணுக்கு என்னாச்சு? அ ஏதோ குழப்பத்துல அ போறாளே! என்னன்னு கேட்க முடியலையே அப்படின்ட்டு. இருங்க அ ஒயர கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு. உங்க அம்மாவும் ஸ்டெப்ல ஏறி தான் ஒரு பதட்டத்தோட, பயத்தோட பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும்? காலேஜ் வேற போயிருக்கா. என் பொண்ணோட வாழ்க்கையில வந்துட்டே எதுக்கு தான் வந்தா? ஏன் இப்படி பண்றா? அமைதியா கூட இருக்க விட மாட்றா. அங்கருந்து வந்தும் அவ நெனப்பு போட்டு என் பொண்ண இப்படி பாடாப்படுத்தி எடுக்குது. அப்படி இப்படிலாம் ஒரு மாரி புலம்பிக்கிட்டே டோர நாக் பண்ணா, "நீங்க ஓப்பன்ல தான் இருக்கு." உள்ள போறாங்க. உங்க பேக் திங்ஸ்லாம் கீழ கிடக்கு. உள்ள ரெஸ்ட் ரூம்ல ஷவர் சவுண்ட் கேட்குது. பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஒரு 10 நிமிட்ஸ்க்கு மேல ஆயிருச்சு. நீங்க மேல போய் அவங்க கீழலாம் பேசிட்டு வரதுக்குள்ள இப்போ ஒரு 20 நிமிட்ஸ் ஆயிடுச்சு. உங்க அம்மாவும் நீங்க கீழ இருக்க திங்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டோர் தான் நாக் பண்றாங்க. "மகன் எவ்வளோ நேரம்டா? கோல்டு பிடிக்க போகுதுடா. வாடா. உள்ள வேற என்ன பண்ற?" டோர நாக் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க எந்த சவுண்டும் இல்ல. ஒரு மாரி ஷவர் சவுண்டு தான் கேட்டுட்டுருக்கு. ஆனா அழுகுற சவுண்ட் இல்ல. அதுவரைக்கும் உங்க அம்மாவுக்கு ஓகேவா இருக்கு. என்னடா ஆச்சு? ஏன்டா உன் ஃபேஸ் ஒரு மாரி இருக்கு? டோர ஓப்பன் பண்றா அப்படின்ட்டு உங்க அம்மா கேட்டுட்டே இருக்காங்க. ஏன் ஓப்பன் பண்ணவே மாட்றீங்க? டோர் ரொம்ப தட்டிட்டே இருக்காங்க. கீழ வேற எதுவும் சவுண்ட் கேட்டு வந்துருவாங்களோ அப்படின்ட்டு அது வேற பயமா இருக்கு. டோர லாக் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஓப்பன் பண்றீங்க. இன்னும் அந்த சாரில தான் இருக்கீங்க தவிர ட்ரெஸ்ஸ கூட நீங்க கழட்டாம ஒரு மாரி ஷவர்ல நின்றுருப்பீங்க போல. என்னம்மா? என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? ஐயோ! அப்படின்ட்டு டவல் எடுத்து உங்கள துடைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடி? என்னடி நல்லா தட்டி போட? ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாரி இருக்கு? என்ன ஆச்சு? கேக்குறாங்க. எதுவுமே பேச மாட்றீங்க. ஏய், என்னடி? ஒண்ணும் இல்லம்மா. ஏன்டி இப்படி இருக்க? ஏன் இப்படி நனைஞ்சிட்ட? ட்ரெஸ்ஸு கூட அ அது என் மேல ஒட்டுன கரை என்னை விட்டு எப்பவுமே போகாதோன்னு தோணுது. தலையில நின்னா கூட கரையாது போலமா. போயிட்டு என்னடா இது கரையாது பட்டுருச்சா? ரொம்ப நாளா பட்டிருக்கு. போக மாட்டுது. எனக்கு எப்பயுமே என்னை விட்டு போகாத கரைய நானே தேடி வாங்கிக்கிட்டே போலமா. என்னடி சொல்ற? என்னடி பேசிட்டு இருக்க? அது அ அது அது ஒண்ணும் இல்லம்மா. வரையில இது கரை பட்டுருச்சா? அது குழப்பமா இருந்தது. அதான் என்னம்மா பேசுற? கரை குழப்பமா இருக்கா? இல்லம்மா. இது கரை போமாட்டுதா? அது எங்கடா? இல்ல. இப்ப இப்ப அது அது காணாம போயிருச்சு. போயிருச்சா? இல்ல. என்ன துரத்தி வருதான்னு தெரியல. போம்மா ட்ரெஸ்ஸ மாத்திக்க. அதான் வீட்ல இருக்க சொன்னேன்டா. உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுக்குறாங்க. நீங்களும் ரெஸ்ட் ரூம்ல தான் போறீங்க. ஒரு நைட் ட்ரெஸ் மாரி குடுக்குறாங்க. அத போட்டுட்டு வெளில வரீங்க. ட்ரெஸ்ஸ மாத்திட்டு கீழ வா. ஜெஃப் வேற வருவேன்னு இங்கேயே இருக்காங்கம்மா. அவங்களும் போல. அவங்க பேச பேச நீ பாட்டுல வந்துட்டடா. ஒரு மாரி தப்பா ஐயோ! சாரிம்மா. நீங்க நீங்க போங்க. நான் கிளம்பி வரேன். அப்படின்ட்டு உங்க அப்பாட்ட சொல்றீங்க. அவங்களும் கீழ போய் சொல்றாங்க. பொண்ணு வந்துருவா அப்படின்ட்டு. ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி இருக்கா அப்படின்ட்டு. உங்க அம்மாவும் திருப்பி அகைன் நீங்க சொன்னத சொல்லி அதாவது வேற மாரி சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி, சரி அப்படின்ட்டு அவங்களும் நார்மல் ஆயிடுறாங்க. நீங்க ட்ரெஸ்லாம் மாத்திட்டு உங்க ஃபேஸ மிரர்ல பார்க்குறீங்க. ஒரு மாரி இருக்கு. ஃபேஸ நார்மலா ஒரு சிரிக்கவே முடியாத மாரி ஃபேஸ வச்சுட்டு அப்படியே கீழ இறங்கி வாரீங்க. செஃப் எல்லாமே இருக்காங்க. சாரி ஆண்டி, சாரி அங்கிள்ன்ட்டு நார்மலா பேச முடியாத மாரி பேசிட்டுருக்கேன். ஜெஃப் உங்கள பார்த்துட்டே இருக்கான். நீங்க ஏதோ மறைக்கிறீங்களோ? ஏதோ ஒரு குழப்பத்தோட, கன்ஃப்யூஷனோட ஏன்னா உங்க ஃபேஸ்ல இருக்க அந்த ஸ்மைல் கூட கொஞ்சம் ஏதோ லைட்டா சிரிச்சுட்டு அப்படியே ஒரு அந்த ஃபேஸ் கொஞ்சம் மாறுது. அத நல்லாவே அவன் நோட் பண்றான். இல்ல பக்கத்துல உட்காந்துட்டு ஓகே குக் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு இங்கேயே டின்னர் சாப்பிட்டு போலாம் அப்படின்ட்டு. உங்க ஃபேமிலி, அவங்களோட ஃபேமிலியும் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஓகே. ஜஃபர் தான் உங்கள ஒகேன் கூப்பிட்றான். நீங்களும் பார்க்குறீங்க. அவங்க பேசட்டும். நம்ம கொஞ்சம் கார்டன் போலாம் அப்படின்ட்டு உங்கள கூப்பிட்றான். ஆ போடா அப்படின்ட்டு உங்க அப்பாவும் சொல்றாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படின்ட்டு நீங்களும் நடந்து போறீங்க. வழியில கார்டன் நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கார்டன்ல ஃப்ளவர்
நிறையா நீங்கள் செடியெல்லாம் வாங்கி ரொம்பவே இதை பிளான் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கு நடுவில் ஒரு ஊஞ்சல் மாதிரி ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அங்கே வந்து உட்காந்துட்டு அந்த பூக்கள்கிட்டலாம் பேசிகிட்டு இருப்பீங்க, அழகா இருக்கீங்க அப்படின்ட்டு. அங்கெல்லாம் ஒரு குட்டி குட்டி லைட்டாக இப்போ கொஞ்சம் நைட் அந்த மாதிரி ஆகுதுல்லடா, அதனால இந்த லைட்டுக்கும் நீங்கள் இப்படி வெளியில் அது கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கு. ஓ, இல்லை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? திரும்பி ஜெஃபரை பார்க்குறீங்க. நீங்கள் கீழே ஒரு பூ இருக்கும், அதை தான் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ அவனை பார்க்குறீங்க, அவனும் உங்களை பார்க்குறான். நானும் உங்களை பார்க்குறேன் ஒயன். ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க ஒயன். மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது இன்னும் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உங்களை பார்த்தாவே தெரியுது. எதுவும் சொல்ல முடியாம உங்களுக்குள்ளே வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க உங்களையே. என்கிட்ட சொல்லணும் போல தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டா அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ கூட என்னை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் மைண்டு மனசும் இங்கே எல்லாம் ஒயன். உங்கள் கண்ணு கலங்குது, இருந்தாலும் நார்மல் ஆச்சுட்டு. இல்லை ஜா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஒர்க்கு டென்ஷன், அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ என்கிட்ட சொல்லணும் போல் உங்களுக்கு தோணலைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வேணா என்கிட்ட சொல்லலாம் ஒயன். இட்ஸ் ஹஸ்பண்ட் அலாட்டில் கூட ஒரு ஃப்ரெண்டாக கண்டிப்பாக உங்களுக்காண்டி எப்போவும் இருப்பேன். இப்போவும் இல்லை, உங்கள் லைஃப்லேயும் நான் இருப்பேன், இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அமைதியாக இருக்கீங்க. லைட்டாக அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க, தேங்க்ஸ்ட்டு. பட் எது சொல்லணும்ட்டு ஜெஃபர்ட்ட தோணலை. உங்களுக்கே இதுக்கு ஆன்சர் தெரியல. மார்னிங் பார்க்கையில் இதெல்லாம் கனவா, உங்களாலேயே இதை நம்ப முடியல, அதுலேருந்து வெளியில் வர முடியல. அதுக்குள்ள இன்னைக்கு இப்போ நடந்துட்டு வந்தது எதுக்குமே ஆன்சர் தெரியாமல் ஒரு மாதிரி இருக்கீங்க. பட் இப்போதைக்கு உங்களை நார்மலாக வச்சுக்கணும், இல்லாட்டி இல்லாட்டி இன்னும் இன்னும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது ஃபேமிலிக்கு அப்படின்ட்டு ஒரு நார்மலாக. சாரி, என்னால் இன்னைக்கு லீவு போட்டும் உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஃபேமிலி கூட. இன்னும் கொஞ்சம் நார்மலாக பேசுகிறீங்க, அவனுக்கு புரியுது இதை நீங்கள் டைவர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஓகே, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லலாம் அப்படின்ட்டு அவனும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி அங்கிள் கூட நல்லாவே பேசினேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். அவன் இந்த கார்டன்லாம் நீங்கள் நான் தான், எனக்கு இது மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் பற்றி பேசினோட கொஞ்சம் உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் நார்மலாக ஸ்மைல் அப்படிலாம் வருது. நீங்கள் அதில் உட்காந்துட்டு ஜெஃபர் கூட பேசுகிறீங்க. அவன் சின்ன வயசில் என்ன பண்ணுறது இதெல்லாம் தெரியாமல் அவன் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி காமெடியாக சொல்லிகிட்ருக்கான். லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் சின்ன வயசில் நடந்தது நீங்கள் சொல்லலை, ஏன்னா பாஸ்ட்டை பற்றி அதுக்குள்ளே போகவே கூடாது. அந்த பாஸ்ட்டில் டே அதுவும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு அதுக்கு போக பிடிக்கல. நீங்கள் சொல்லலை நார்மலாக. இப்போ உங்கள் அப்பா ஃபுட் ரெடி ஆகிடுச்சுலடா, டைம் வேறு ஆகிட்டுருக்கு, வெளியில் கொஞ்சம் கோல்டு அதாவது பனி அப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் கூப்பிட்றாங்க, நீங்களே போகிறீங்க. ஃபுட்லாம் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அவங்களும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹாலில் உங்கள் அப்பா உங்கள் அம்மா நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க. உங்கள் அப்பா உங்கள்கிட்ட வந்து என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருந்த, அங்கே இருக்கனால எதே நல்லா கேட்க முடியல, இது ப்ராப்ளமா அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு, என்னடா காலேஜ் எதுவும் பிடிக்கலையா, ரொம்ப டென்ஷனாக இருக்கா, ஒர்க் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு நிறையா இது கேட்குறாங்க. இல்லை இல்லை அப்படின்ட்டு தலையாட்டுறீங்க. இல்லைப்பா கொஞ்சம் அதாவது சொல்லியிருப்பாங்கடா பிரின்ஸிபல், அதை சொல்கிறீங்க தவிர மற்றது எதுவுமே சொல்லலை. அம்மாவுக்கும் ஓகே இதுதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காளா, மார்னிங்லேருந்து ஓகே ஏதோ வந்து நினச்சிருப்பா அப்படின்ட்டு அப்படி நினச்சிட்டு சரி நீங்கள் போங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா அனுப்பி போட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அவங்ககிட்ட இதுதான் சொல்கிறீங்க, மார்னிங் நடந்ததை எதுவும் நினைக்காதுடா அப்படின்னு ஒரு தலையாட்டிக்கிறீங்க. உங்கள் அம்மாவும் சரி நீ ஒழுங்காவே சாப்பிட அப்படின்ட்டு உங்களுக்கு மில்க் கொடுத்துட்டு அவங்களும் கிளாஸ்லாம் வாங்கிட்டு போய் படுத்துக்கடா, நாளைக்கு லீவ் போட கூட போட்டுக்கடா அப்படின்றாங்க. இல்லைம்மா நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் ரூம்க்கு போகிறீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, நீங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டு தான் அங்கே ரூம்க்கே போகிறாங்க. நீங்கள் டோர் லாக் பண்ணிவிட்டு அமைதியாக பெட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. தூக்கணும்னு சுத்தமாக தோணவே இல்லை. பெட்டை பார்த்தா விண்டோ பார்த்தா நைட்டு இதெல்லாம் கனவா ரியலா அப்படியே பித்து பிடிக்கிற அளவுக்கு ஆகுது. இன்னைக்கு க்ரௌடில் இதெல்லாம் இன்னைக்கு இல்லை, ஏதோ நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா, நம்ம தான் அப்படி பார்க்குறோமா, இல்லை யாருக்கா இருந்தாலும் கோவம் தான் இப்படி தான் பார்ப்பாங்களா? குழப்பத்தோட அப்படியே உட்காந்துருக்கீங்க.
உங்க ஃபோன் எங்க இருக்குன்னு பார்க்குறீங்க. அதான் நீங்க கீழ போட்டிருப்பீங்கடா, உங்க அம்மா எடுத்து அந்த டேபிள்ல வச்சிருக்காங்க. எந்திரிச்சு உங்க பேக் ஓப்பன் பண்ணி, உங்க ஃபோன் எடுத்துட்டு பெட்ல உட்காருங்க. இப்ப இவன் தயங்கா விளையாட்டு ஜான்க்கு கால் பண்ணுவோமா? அவனோட நம்பர், அவனோட ஃப்ரெண்ட் நம்பர்லாம் உங்கள்ட்ட இருக்கு. சிம்ம தான் நீங்க கழட்டி வச்சுட்டீங்க. வேற ஃபோனும் வாங்கிட்டீங்க. அந்த பழைய ஃபோன் உங்க கபோர்ட்குள்ள தான் கிடக்கு. அப்புறம் முக்கியமானதெல்லாம் நீங்க இதுல சென்ட் பண்ணிட்டீங்க. அதுல அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதாவது அவனோட ஃபோன் நம்பர் அதையும் நீங்க இதுல சென்ட் பண்ணியிருப்பீங்க தவிர, ஃபோன் நம்பர் நீங்க சேவ் பண்ணல. ஏன்னா சேவ் பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆப்லேருந்து மெயில் போக ஆரம்பிச்சுரும். ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க அந்த மாரி எதுவும் பண்ணல. முக்கியமானத மட்டும் நீங்க சென்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபோனுக்கு. மத்தபடி எந்த நம்பரும் நீங்க சேவ் பண்ணல. பழைய அதாவது அங்க இருக்கிற யார்ட்ட இதுவும் நீங்க இங்க கான்டாக்ட்ல வச்சுக்கவே இல்ல. கால் பண்ணியும் பேசினது இல்ல. ஏன்னா, அங்க இருக்கிறவங்கள எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்றீங்க. யாருமே வேணாம். அத எல்லாத்தையும் பாஸ்ட் மறந்துறணும். அதுக்குள்ளருந்து வெளில வரணும். அப்படின்னு தான் நீங்க மைண்ட் செட்லயே இருந்தீங்க. அது மாரி தான் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து அவன் நம்பர் பார்க்குறீங்க. இல்ல, இல்ல. இவனும் அவனோட ஃப்ரெண்டு தான். கண்டிப்பா சொல்ல மாட்டான். நானே ஃப்ரெண்டிடம் மாட்டிக்கிற மாரி ஆயிரும். இல்ல, இல்ல. எப்படி எப்படி இவன பத்தி நான் தெரிஞ்சுக்கிறது? பெட்லயே உட்காந்துருக்கீங்க. யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கு தலையே வெடிக்குது. கொஞ்ச நேரத்துல ரொம்ப டயர்ட் ஆயி அப்படியே பெட்ல படுத்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ரெஸ்ட் ரூம்ல தான் ஷவருக்கு கீழ இருக்கீங்க. இன்னைக்கு தெரியும்டா, நீ தயங்கா இல்ல பிரியான்ட்டு. நீங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளில தான் வாரீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஃபோனுக்கு ஒரு மாரி டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. என்ன ரொம்ப வந்துட்டே இருக்கு. நான் ஸ்டாப்பா வந்துட்டே இருக்கு. நீங்களும் உங்க ஹேர ஒரு மாரி ரப் பண்ணி குடுத்துட்டு, ஃபோன ஆன் பண்றீங்க. ஏதோ குரூப்ல இருந்து தான். நீங்களும் பார்த்தா அவ்வளோதான். உங்களையும் வியும் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க போல. அது குரூப்ல ஏதோ ஒரு நம்பர வச்சு தப்பா அப்படி மெயின் பண்ணி குரூப்ல போட்டிருக்காங்க. அதுக்கு கீழ இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாரி திட்டி, இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அத டெலீட் பண்ணாலும், அகெயின் அந்த நம்பர்லேருந்து ஒரு மாரி எடிட்டிங்கா அப்படி இப்படின்னு வருது. அர்ஷத் நெறையா பேர் இருக்காங்க. எனக்கு கண்ணே கலங்குது. ஏன்னா ஒரு ப்ரொஃபசர் ஸ்டூடண்ட்ஸ "இதுவும் பாத்தியா அவன் கை எப்படி இருக்கு? உங்களுக்குள்ள என்னமோ" அப்படி இப்படின்ட்டு நெறையா பேசுறாங்க. கை நடுக்கத்தோட அப்படியே அந்த ஃபோன பெட்ல விழுந்துருச்சு. அகெயின் அகெயின் அந்த நோட்டிஃபிகேஷன் வர வர உங்களுக்கு ரொம்பவே கையெல்லாம் ஷிவர் ஆகுது. நீங்க எப்பலாம் போல்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்பலாம் ஏதாவது வந்து உங்கள இப்டி பயத்துல டவுன் ஆக வைக்குது. டோர் நாக் பண்ற சவுண்ட் கேட்குது. ஏன்னா நீங்க மார்னிங்கே ஒரு நைட்லாம் ரொம்ப கன்ஃப்யூஷனா குழப்பத்தோட இருந்திருப்பீங்க. நீங்க மார்னிங்கே சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க. இப்பதான் உங்க அம்மா காஃபி கப்போட டோர் நாக் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடம்பு ஆல்ரெடி நடுங்கிக்கிட்டு இருக்கு. டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. ஒரு மாரி ஆனா அந்த ஃபோட்டோ டெலீட் பண்ண அகைன் வரணும்ல. "யார்ரா நீ?" அப்படின்ட்டு நெறைய பேரு அ இவனுக்கு அர்ஷத்துக்குலாம் "நீ கான் அப்படி நீ தானே" அப்படின்ட்டு ஒரு மாரி பேச ஆரம்பிக்கிறாங்க. "டாடா ஒழுங்கு மரியாதையா ஃபோட்டோ டெலீட் பண்ணுங்கடா" அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா நெறைய பேர் கொஞ்சம் ஒரு 2, 3 பேரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்கள்ல யாரு அப்படின்னு தெரியல. டோர் நாக் பண்ற சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாரி ஆகுது. ஆல்ரெடி டயாங் உங்க வாழ்க்கையில விளையாண்டுட்டு போயிட்டான். அதுதான் மறந்து ரொம்ப ஒரு மாரி எப்படா இதுலருந்து வெளில வர போறோம் அப்படின்ட்டு அ ஒரு பயத்துல இங்க வந்திருப்பீங்க. இப்ப எவனே தெரியல. அவன மாரி வீடு வந்திருக்கான். நேத்து நடந்த இன்சிடென்ட்ல இப்ப இது போயிட்டுருக்கு. அதுவே உங்களால மறக்க முடியல. இப்ப இது இது அ அவனா? அவன் பண்ணிருப்பானா? அப்படின்ட்டு வேகமா அந்த ஃபோன் எடுத்து அகைன் ஆன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோக்கு கீழ இப்படி கேவலமா டெக்ஸ்ட்லாம் பண்ண மாட்டான் தயாங். ஒரு தப்பா, அசிங்கமா இப்படிலாம் பண்ண மாட்டான். தயாங் உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் அடிக்கடி உங்கள பொண்டாட்டி, "நீ எனக்கு பொண்டாட்டி ஓவரா வாய் பேசுற" அப்படின்ட்டு அ ஒரு மாரி அடிக்கடி இந்த பொண்டாட்டி அவங்கட்ட அதாவது கோர்ட்லேருந்து வெளில வரையில கூட என்ன தவிர யாரும் டச் பண்ணக்கூடாது. அந்த மாரி தான் உன்கிட்ட சொல்லியிருப்பான். அப்படி இருக்கிறவன், இதில இப்படிலாம் டெக்ஸ்ட் பண்ணுவானா? அப்படின்ட்டு அது ஒரு குழப்பத்தோட பார்க்குறீங்க. கமெண்ட் வந்துட்டே இருக்கு. அந்த ஃபோட்டோ டெலீட் பண்ண பண்ண உங்களாவது உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டெலீட் பண்றாய்ங்க. அப்படி இருந்தும் அந்த நம்பர்லேருந்து அகைன் வருது. அப்ப அதில நெறைய பேர் டெக்ஸ்ட் பண்றாங்க. இது மேம் தான் குரூப் ஓப்பன் பண்ணாங்க. அவங்க நெனச்சா இத பிளாக் பண்ண முடியும். ஆனா, அதெல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படின்ட்டு
அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அ இது நீங்க தான் ஓப்பன் பண்ணது. இதில மேம் அ இவங்க எல்லாமே ஜாயின் ஆயிருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்களே அத பிளாக் பண்ணி விட்டுறீங்க. அதில நெறைய பேரு இந்த நம்பருக்கு கால் பண்ணா, ரிங் போனா எடுக்க மாட்றான். யாருன்னு தெர்ல. அவன் மட்டும் கிடைச்சான் அப்டின்ட்டு நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்களே அந்த ஃபோன்க்கு அதாவது அந்த நம்பருக்கு கால் பண்றீங்க. உங்க நம்பர கூட எடுக்கவே இல்ல. இந்த ஐடி எதுலருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அதில அன்னோன் நம்பர் அப்படிதான் போட்டிருக்கு தவிர, அந்த இமெயில் ஐடி அந்த மாரி எதுவுமே காட்டல. ரொம்ப கத்திட்டுருக்காங்க. இப்பதான் நீங்க அந்த ரியாலிட்டிக்கு வந்தோன டோர ஒரு மாரி ஓப்பன் பண்றீங்க. உங்க அம்மா பார்க்குறாங்க. நீங்க கிளம்பியிருக்கீங்க. என்னடா சீக்கிரம் கிளம்பிட்ட? அ ஆமாம்மா. நீ ஓகேவாடா? அ ஏதாவது நான் வீட்ல கூட நீங்க இல்ல நான் ஓகே. நான் கிளம்புறேன் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. உங்க அம்மாட்டருந்து காஃபி கப் வாங்கல. அ ஒரு மாரி இருக்கு. டெக்ஸ்ட் வேற வந்துட்டே இருக்கு. உங்க அம்மாவும் பார்க்குறாங்க. "என்னடா குரூப்ல இருந்தா நீங்களும் அ ஆமான்றீங்க. பட் அது நான் ஸ்டாப்பா வந்துட்டே இருக்கு." உங்க அம்மாவும் "சரிடா கீழ அப்பா கிளம்பிட்டாங்க" அப்படின்ட்டு அவங்களும் போறாங்க. நீங்க டோர லாக் பண்ணிட்டு, காஃபி கப் அங்க வச்சுட்டு, ஃபோன பார்த்துட்டே இருக்கீங்க. ஒருவேள மேம் டெலீட் பண்ணிட்டாங்களா? இல்ல அவனே டெலீட் பண்ணிட்டானா? அப்படின்ட்டு அது ஒரு டவுட்டா டெக்ஸ்ட் போயிட்டே இருக்கு. நல்ல வேளைக்கு மேம் பார்த்துருக்க மாட்டாங்க. அவனே டெலீட் பண்ணிட்டு போயிட்டான். நம்மலாம் டெக்ஸ்ட் பண்ணோனே ஏன்னா இவங்களும் நெறைய பேர் திட்டியிருப்பாங்க. அதனால அப்படி போயிருக்குமோ அப்படின்ட்டு அப்படி நெனச்சுக்கிறாங்க. பட் நீங்க தான் அத பிளாக் பண்ணது. இதில அதாவது அவன் எதுவும் இருக்கானா? அப்படின்ட்டு நீங்க பார்க்குறீங்க. அதாவது நீங்க தான் ஜாயின் பண்ணணும். பட் ஏதாவது டெக்ஸ்ட் வந்திருக்கா? அ அதாவது மேம் இப்படி அவனும் குரூப்ல ஜாயின் பண்றானா? சேர்த்து விடுங்க அவன் நம்பரு அப்படின்ட்டு யாராவது இந்த மாரி சொல்லியிருக்காங்களா? அப்படின்ட்டு நீங்களும் பார்க்குறீங்க. பட் அந்த மாரி எதுவுமே இல்ல. அ ஒரு டவுட் இப்ப வருது. இந்த அதாவது நீங்க சேர்த்தா தான் குரூப்ல ஜாயின் பண்ண முடியும். இந்த நம்பர் எப்படி தானா ஜாயின் ஆச்சு? அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு அந்த டவுட் வருது. தானா எப்படி இந்த நம்பர் ஜாயின் ஆகும்? நீங்க இது சேர்த்தா தான் அந்த நம்பர் ஜாயின் பண்ண முடியும். இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியல. நீங்களும் பார்க்குறீங்க. இந்த நம்பர் புது நம்பர். அ அதாவது நேம் இல்லாம வந்திருக்கு. முன்னாடி எல்லா நம்பரும் நீங்க தான் ஜாயின் பண்ணீங்க. அ சென்ட் பண்ணாலும் நீங்க ஜாயின் பண்ணி விட்டீங்க. ஆனா இந்த நம்பர் புதுசு நம்பர். எப்படி தானா ஜாயின் ஆயிருக்கும்ன்ட்டு ஒரு வேள டவுட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க. இது உங்களுக்கு இருக்குதா? அதாவது நேம அழிச்சிட்டு கூட நம்பரா குடுத்துருக்கலாமா? அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஆனா அப்படி எதுவுமே இல்ல. இது புதுசா இருக்கு. இப்ப தான் ஞாபகம் வருது. நீங்க லிங்க் அனுப்பி விட்டுருப்பீங்க. அதாவது ஸ்டூடண்ட்ஸ்க்கு. அந்த லிங்க்லேருந்து டச் பண்ணி இந்த குரூப்புக்குள்ள வந்திருக்கலாமோ அப்படின்ட்டு உங்களுக்கு இப்ப தோணுது. நீங்க நெறைய பேத்துக்கு இப்படி அனுப்பியிருப்பீங்க. அதில கூட ஜாயின் ஆயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அப்படி அனுப்பியிருந்தா கூட கண்டிப்பா இப்படி கேவலமா பண்ண மாட்டான். அவனுக்கு தேவை நம்ம மட்டும் தான். நம்மள கேவலமா பண்ண மாட்டான். எது பண்ணாலும் ஸ்ட்ரெயிட்டா பண்ணுவான். கோவத்த கூட ஸ்ட்ரெயிட்டா காட்டுவான். அவன் பேச்சு, அவன் பார்க்குற திமிரு எல்லாமே நம்ம மேல. நம்மட்ட மட்டும் தான் இப்படி பண்ணுவான். அப்படி தோணுது. இது வேற யாரா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களால இங்க இருக்கவே முடியல. இருக்க தலைவலி அதிகமாகுது. ஏங்க அங்க நடந்தது இங்கேயும் நடந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இல்ல இது நானே கண்டுபிடிக்கிறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா இத கிளியர் பண்ணாம விடக்கூடாது அப்படின்ட்டு காஃபிலாம் உங்களுக்கு குடிக்கணும்னு தோணல. அம்மா ஏடா என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க அப்படின்ட்டு சிங்கில் ஊற்றிட்டு காஃபி கப்பெல்லாம் அப்படியே குடிச்ச மாதிரி பார்த்துட்டு கிளம்பி கீழே வரீங்க. உங்கள் அப்பா ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. இது ஆஃபீஸ் லீவ் எடுத்துருப்பாங்களடா நீங்களும் கிளம்புறீங்க. சாப்பிட்றாதுனாலும் இல்லை பசிக்கல அப்படின்னாலும் உங்கள் அப்பா பற்றி தெரியும். நீங்கள் சாப்பிடாம போனால் அப்பா இல்லைடா சாப்பிடாமலாம் போகக்கூடாது அப்படின்ட்டுவாங்க. நீங்களும் 2 வாய் ஃபுட் சாப்பிட்டு இல்லைம்மா காஃபி குடிச்சிட்டு அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோட ஓகேடா அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நீங்களும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஒரு குழப்பத்தோட ஃபாஸ்ட்டாகவும் போக முடியல, ஸ்லோவாகவும் போக முடியல. உங்களால பொறுமையாகவும் இருக்க முடியல. காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க. நீங்க உள்ள போகையில அங்க நெறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. உங்கள பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. ஸ்கூட்டிய பார்க்கிங்ல ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஓகே தானே அப்படின்ட்டு அ பேசுறாங்க. ஹர்ஷத் ஓடியாராம். மேம் எல்லாம் என்னட்டு தானே மேம். ஹர்ஷத் ஒண்ணும் இல்லடா. சாரி மேம். அந்த குரூப்ல யாருன்னு தெரியல மேம். நெறைய பேரு ஃபீல் பண்ணாதீங்க மேம் அப்படிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு கண்ணுல டீயர்ஸே வந்துரும் போல. அந்த அளவுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு.
எனக்கு என்னமோ வந்து கான் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஹர்ஷத் ப்ளீஸ்டா, ஏதாவது நான் பார்த்துக்கிறேன். மேம் மேம் பேசாம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மேம். மாதிரி போய் போலீஸ் உங்களுக்கு போலீஸ்ன்னு சொன்னோட உங்களுக்கு அங்கே நடந்தது ஞாபகம் வருது. இங்கவும் பெரிய இஷ்யூ ஆயிருமோ அப்படின்ட்டு. இல்லை இல்லை, இதை நானே பார்த்துக்கிறேன் ஹர்ஷத். மேம் இல்லை மேம், இவ எவ்வளோ தைரியம்னா. ஹர்ஷத் கிளாஸ்க்கு போங்க. நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, உங்களோட கேபினுக்கு தான் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. நீங்கள் வந்துட்டீங்களடா, பக்கத்தில் நீங்கள் போகிற ஸ்டாப் இருப்பாங்க, அவங்களும் உங்ககிட்ட தான் வராங்க, டோர் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஒரு திங்கிங்கில், ஒரு மைண்ட் செட்டில் அப்படி இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக அப்படி இருந்திருப்பீங்க. என்னைக்கு வீண்டு டேங் மாதிரி வீண்டு இங்கே வந்தானோ அதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு. அவன் வந்து 2 days தான் ஆகுது. என்னமோ ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு என்ன நடக்கட்டும் பயம் வருது. அந்த ஃபர்ஸ்ட் நாளே டேங் உங்களை தேடி வந்துட்டான். ஒரு குழப்பம், பதட்டம், பயம் எல்லாம் வந்துச்சு. இப்ப சொல்லவே முடியல. ஆல்ரெடி வேற யாருன்னே தெரியாம அதுவே ரொம்ப டென்ஷனா இருக்கு. இவன் பேசுறது அவன், பாக்குறது அவன், நடக்கிறது அவன். ஆனா அப்ப பார்த்த தயாங்கும் இப்ப பாக்குற இந்த வி டிஃப்ரெண்டே சொல்லலாம். அப்படின்னா பாடி லாங்குவேஜ்ல அது மட்டும் இல்ல, படிப்புலயும் நாங் மாறி இல்ல. இப்படி தோணுது. குழப்பத்தோட உட்காந்துருக்கீங்க. இப்ப இந்த போன்ல வந்த இந்த பிக்சர் ப்ராப்ளம் வேற போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வீட்டுல சொல்ல முடியல. ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. நேற்று மார்னிங்கே உங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இன்னும் இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நீங்களே உங்கள் மனசுக்குள்ள வச்சு ரொம்ப ஒரு மாதிரி திணறிக்கிட்டு தவிச்சிட்டு இப்படி இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு டோர் நாக் பண்ணுற சவுண்டு கொஞ்சம் லைட்டாக கேட்குது. நீங்களும் பார்க்குறீங்க, சவுண்டு இப்போ கேட்குது. ஆ எஸ்கமன். இப்போ ஒரு மேம் தான் வராங்க. அவங்களும் யாரா இருக்கும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி கஷ்டத்தோட சொல்கிறீங்க தெரியல அப்படின்ட்டு. போலீஸ்க்கு கால் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் எதுவும் தெரியாம. என்ன மேம் சொல்கிறீங்க? இப்படி பண்ணுவாங்களா? இவங்களாம் விடக்கூடாது அப்படி சொன்னோன்னே வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. 2 பேரும் திரும்பி பார்க்குறீங்க. வெளியில தான் ஏதோ ஸ்டூடெண்ட் சவுண்டு, ஏதோ கத்துற மாதிரி அப்படிலாம் கேட்குது. 2 பேரும் வெளில போய் பார்த்தா வி தான், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவன் ஷர்ட்டை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். எதுக்குடா பண்ண சொல்லுடா. வி என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா மேம், குரூப்ல இந்த நாய் தான் தப்பா என்னையும் ஒயின் மாமியும் விட்டுட்டு போட்டு அடிக்கிறான். என் வியவே பாக்குறீங்க. ஏன்டா அப்படி பண்ண? உனக்கு எவ்வளவு தைரியம்டா? மேம்டா, டேய் மேம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னு தெரியுமாடா? உன்ன மாதிரி நாய்க்கு அப்புறம் தெரியும். சொல்றா, ஏன் அப்படி பண்ண? இது கானோட ஃப்ரெண்டு. தெரியும், கானோட ஃப்ரெண்டு இல்ல நீ. நிறைய க்ரௌட் ஆயிடுச்சு. பிரின்சிபல், அங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டாங்க. விஏ பாக்குறாங்க. வி என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க மேம், குரூப்பை பாத்தீங்களா? அதுல என்னையும் ஒயின் மேம் தப்பு தப்பா அடிக்கிறான். அவங்க கை எடுக்க சொல்றாங்க, ஆனா அடிக்கிறான். ஸ்டாப் இட் வி. மேம் என்ன மேம், அவன் எப்படி மேம் என்னையும் ஒயின் மேம் தப்பா குரூப்ல எப்படா விட்டு அடிக்கிறான்? அவங்க யார் தெரியுமாடா? மேம்டா, கடவுள் மாதிரி பார்க்கணும்டா. அவங்களையும் என்னையும் ஏத்துடா. ஏன் உங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது பிடிச்சேன். நல்லா தெரியாம அவங்க கிட்ட பிடிச்சிட்டேன். அது கண்டிச்சு எங்க கை பிடிச்சிருக்கேன்னு நீ பேசுறத பாக்குறீங்க. அவன் கைய உடைக்கிற ஸ்டாப் பண்றாங்க. 2 பேரும் சண்டை போடையில மேம்டா பாத்தியா, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செத்துடக்கூடாது அவங்க தடுத்தாங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டு எத்தி விட்டான். அதனால எங்க இந்த கம்பில விழுந்து ஒரு மேம்க்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுதான் ஒரு ஸ்டூடெண்டா நான் அவங்கள பிடிச்சேன். தப்புதான், அவங்கள பிடிச்சேன். கேர் பண்றதுக்கு என் கை தெரியாம. மேம் சாரி மேம். உங்களை பார்த்து சொல்றான், இன்னும் கடவுள் மாதிரி பார்க்கணும்டா. உன்ன மாதிரி பொறிக்கு மாதிரி பார்க்க கூடாது. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. நான் தப்பு பண்ண எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. மேம் சாரி, நான் வேணுக்குன்னா படலை. உங்களுக்கு ஏதாவது ஆயிரமோன்னு தான் மேம் ஸ்டூடெண்ட்டாக பண்ணேன். அதான் போய் அந்த ப்ரொஃபஸர் மேம் தான் இவனை 1 week சஸ்பெண்ட் பண்றாங்க. வந்து 2 days தான் ஆகுது காலேஜ் ஓபன் பண்ணி. அப்புறம் அர்ஷத் மேம், உங்க பேரண்ட்ஸ் வர சொல்லல, வரணும் இருக்காங்க. எல்லாம் இங்க இருந்து போங்க, அவங்க கிளாஸ்க்கு போங்க. இல்ல போட்டோ எடுத்தலடா உங்கள்கிட்ட வந்து சாரி மேம் அப்படின்னு கேட்குறான். அவன்கிட்ட நீங்க பேசவே இல்லை, நீயே தான் பாக்குறீங்க. அவன் நடந்து போயிட்டு இருக்கான். ப்ரொஃபஸரும் சாரி மேம் நீ பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிருக்க. அவங்களும் பார்த்துருப்பாங்க. உங்க கேபின்குள்ள போறீங்க, சேர்ல போய் உட்காந்துட்டு ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி டைம் ஆகுது. ஒரு 3 yearsக்கு முன்னாடி தேங்க்ட நீங்க பேசியிருப்பீங்க, நான் டீச்சர்டா ஸ்டூடெண்ட்ரா அப்படின்ட்டு. ஆனால் அதவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி
பேசியிருக்கான். இதுவே தயங்க இருந்தா கண்டிப்பா அப்படிலாம் பேசவே மாட்டான். முறை சொல்லுவான், என் பொண்டாட்டி எங்க வேணா பிடிப்பான், ஒட்டி கூட பிடிப்பான் அப்படின்ட்டு திமிரா பேசுவான். ஆனா இவன் அப்படி பேசல. ஒரு ஸ்டூடெண்ட்டா ஒரு மேம்க்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அப்படி பேசுறான். எல்லாம் சொல்ற மாதிரி இவன் வீயா இருப்பானோ, நம்ம தான் தப்பா அவனுடைய மைண்ட்லேயே இருக்கனால இப்படி தப்பா நினைக்கிறோமா அப்படின்ட்டு இப்போ தோணுது. பட் இருந்தாலும் சந்தேகம் எதுலையாவது அதிகரிக்குது. இல்லை, இது கிளியராக தெரிஞ்சுக்காம எதுவும் தப்பக்கூடாது. சேரை விட்டு எந்திரிச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில போறீங்க. ஸ்ட்ரைட்டா உங்க கிளாஸ் தான், அதாவது வீருக்கு கிளாஸ்க்கு. இப்போ உங்க கிளாஸ் இல்ல. இருந்தாலும் உள்ள போறீங்க. உங்களை பார்த்தோட எல்லாமே குட் மார்னிங் மேம்ன்றாங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா விய பாக்குறீங்க. உங்க பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏன்னா உங்களுக்கும் வீக்கும் கொஞ்சம் ஏதோ சண்டை மாதிரியும் அப்படிதான் நீங்க கிளாஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணதுக்கு அவ கூட எல்லாமே ஃப்ரெண்டா பேசுறாங்க, ஒரு மாதிரி சிரிச்சுட்டு. அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா இருக்கா. இருக்கிற நிறைய கேர்ள்ஸ்க்கு அவட ஒரு மாதிரி ஃபேடா ஒன் சைடா அப்படி லவ் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இவதோட சைலண்டா அப்படி எல்லாமே நார்மலா பார்த்துட்டு இருக்காங்க. நீ கூட எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்றான். சிட்டா நீயே பார்த்து என்னோட கேபினுக்கு வா அப்படின்ட்டு நீங்க வெளில போயிட்டீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் போவி உனக்கு மேம் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப நல்ல மேம், இங்க இருக்கிற நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்ட்டு சொன்னோட நீயும் அவன் கையில் இருக்க பென் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்க கேபின் தான் நாக் பண்றான். இல்லவா அவனும் ஓப்பன் பண்ணிட்டு ஆ என்ன மேம் அவனை பார்க்குறீங்க. அவன் நார்மலாக பார்க்குறான். சேரை விட்டு எந்திரிக்கிறீங்க. அவன் கிட்ட போகணும்ட்டு உங்களுக்கு பிடிக்கல, தோணலை. இருந்தாலும் கிட்ட போறீங்க. சாரி ஓய் மேம், நான் வேணுங்கலாம் பண்ணல. நீங்கள் கீழே விழ போகிறேன்னு நினச்சி தான் உங்கள் ஹிப்பை பிடிச்சது தவிர வேணுங்களாம் பிடிக்கல மேம். உங்களுக்கு கை நடுக்குது. அந்த நடுக்கத்தோட கையை பிடிக்கிறீங்க. மேம் சொல்லு, எனக்கு பழி வாங்க தானே வந்திருக்க, சொல்லு தயா. எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அடிக்கடி வீட் தொலைல என்னால நம்ப முடியல. சொல்லுடா, எனக்கு பழி வாங்க தானே வந்திருக்க. அட்லீஸ்ட் நீ தயாங்க தெரிஞ்சா கூட நான் பழி வாங்க தான் வந்திருக்கேன். நம்பவன் நீ இல்லை இல்லை. எனக்கு குழப்பமா இருக்கு, தூங்க முடியல, சாப்பிட முடியல. நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பயமா இருக்குடா. உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. உங்க கை நடுங்குது. அது தயா தேடி வந்துட்டேல்ல, நீ தானே சொல்லு. இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்தலாம், என்னை ஏமாத்த முடியாது தயா. ஏன்ட்டு நான் தயாங்க இல்லை. வீட்டு சொல்லல, எனக்கு பைத்தியம் பிடிக்குது தயா. எனக்கு பைத்தியம் பிடிச்சி செத்துருவாடாட்டு பயமா இருக்குடா. நான் எதுக்கும் பயப்படவே மாட்டேன் தெரியுமா. ரொம்ப போல்டா இருப்பேன். ஆனா இப்பெல்லாம் அவனை பார்க்கல, ரொம்ப குழப்பமா தயாங்க வியான்னு நினைச்சு ஒவ்வொரு நாள் செத்துட்டு இருக்கேன். நீ வந்து 2 days தான் ஆகுது. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இது தப்பு பண்ணலடா. உனக்கு நல்லா படிக்கணும் தான் தயா. அப்படியெல்லாம் பண்ணு. நீ அதை தப்பா புரிச்சுக்கிட்டு தயா. ப்ளீஸ் எப்பயாவது சொல்லு, நீ இல்லை தயாங்கன்னு. உங்க கை எடுத்து விடுறான். உங்ககிட்ட வந்து பென் பண்ணி உங்க ஃபேஸ்ல இருக்க கடலாம் தொடச்சு விட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்க கண்ணில் டீஸ் அப்படியே கண்ணு கலங்குற மாதிரி. என்ன மேம் உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு டென்ஷன் மாதிரி தான் ஆகுது. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மேம். தயா மயிறு யாருன்னு தெரியல. இப்படி ஓயன் மேம் ஆட வைக்கிறவன கையில மட்டும் கிடைச்சா இந்த 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 கையாலேயே கொன்றுவேன் மேம். ஐயோ ஏய், உன்னோட சொன்ன புரியாதா? இப்போ மட்டும் நீங்கள் மேமா இல்லாட்டி ஊச்சி மேலே விடுவேன். இல்லை என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் உனக்கு கேட்குறேன், தப்பா நினைக்காதீங்க. இந்த டேட் இருக்குல்ல, அது கூட நான் மேட்ரு பண்ணிக்கலாம். ஃபேஸில் பல்லான்னு அறையிருக்க. ஏய் இப்போ இதுக்கு நடிச்சேன் பொறுக்கி மேம்கிட்ட இப்படி தான் கேட்பியாடா? ஓ அப்போ நீ இப்படித்தான் கையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு கேட்பியா? எனக்கு டவுட் தான். இல்லை இல்லை, இது கன்ஃபார்ம். இப்போ அங்கேன்னு கேட்குறேன். உடனே பார்க்குறீங்க டேன்னு சொல்றீங்கல்ல,
அப்படி தெரியும். ஏது சும்மா தேட்டு சொல்லுங்க. உங்கள்கிட்ட படுத்துட்டு போயிட்டானா? அதான் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை நீங்கள் பார்க்குறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. சும்மா என்ன டேட்டுக்கிட்ட ஆ என்னை பார்த்தா டே மாதிரி இருக்கா? நான் தான் சொல்கிறேன்ல, என் பேர் வீடு. ஒரு ஸ்டூடெண்ட்டு இப்படி தான் கூப்பிட்டு அப்படி க்ளோஸாக வந்து ஆ உங்களை எப்படி நினச்சா ஏன்னா எப்படி இருக்கீங்க? எனக்கு புரியுது. ஏதோ பையனை லவ் பண்ணி அவன் கூட எல்லாம் பண்ணிட்டான் போல. எல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களா? ஏல அவன் கிளாஸா எங்கே பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா நானே கூட்டிட்டு வந்துருவேன். ஏன்னா எனக்கு இந்த டேட்டு கடுப்பா இருக்கு. சொல்லுங்க லாஸா எங்க? ஆ நீங்க இதே ஊரா இல்லை வேற ஊரா? முதல்ல அது சொல்லுங்க. இல்லை அப்பதான் எனக்கு எந்த ஊர் சொன்னா அவன் எங்க இருக்க டீட்டெயில் கலெக்ட் பண்ண முடியும். சொல்லுங்க சொல்லுங்க டே. இப்போ கூட நடிக்கிறேன். இங்க பாரு, எனக்கும் பொறுமைன்னு இருக்கு மேம். உங்களை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க இந்த டேன்றீங்கல்ல, அவனை எதுக்கு கேக்குறீங்க? இல்ல அவன் உங்களுக்கு வேணுமா? என் அழுது கெஞ்சறத பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு மேம். எனக்கு நம்ம இந்த டேவை மிஸ் பண்ணிட்டு தேடுற மாதிரி இல்லை மேம். எங்க அந்த டேவுக்கு பயந்துக்கிட்டு என்னமோ தலை மறைவா இருக்கும் பிடிச்சி வந்துருவானோ அப்படின்ட்டு பயந்து சாகுற மாதிரி இருக்கு மேம். அதுவும் என்ன கெட்ட மாதிரி இருக்கான்ட்டு பயத்தோட கேக்குற மாதிரி இருக்கு மேம். அந்த டே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டனா இல்ல அவனுக்கு நீங்க இம்பார்ட்டனா? அவ்வளவுதான், அவனை விட்டு தள்ளி வந்துட்டீங்க. ஆ இப்பதான் தெரியுது அவன் என்ன மாதிரி இருப்பான். இவ்வளவுக்கு பயப்படுறீங்கடா. ஐயோ கையெல்லாம் நடுங்குது மேம். ஆத்து மேம் இவர டேட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? அவன்கிட்ட இருந்து பயத்துல ஓடியாந்துருக்கீங்கன்னா ஜாக்கிரதையா இருக்கு மேம். ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச பொருள் உங்களை விட்டு வெளில ஓடி முடிச்சாவே விட மாட்டாங்க. அதுவும் நீங்க எங்கேயோ வருது இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. எவ்வளவு பயப்படுறீங்கன்னா பெரிய ஆளா இருப்பா போல. பயத்தோட நீங்க பாக்குறீங்க. புரியுது நீங்க பாக்குற பார்வையிலே புரியுது. ஆனா நான் தயங்கலமா உங்க கண்ணுக்கு தயங்க மாதிரி தெரியும் போல, அவ்வளவுதான். என்ன தயங்க பார்த்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லை, வேகா பார்த்தாலும் ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்க மேம் உங்களுக்கு ஏதாவதுனா நான் வருவேன் மேம். நாக் பண்ற சவுண்டு கேக்குது. 2 பேரும் திரும்பி பாக்குறீங்க. சாரி இதுக்கு தான் கூப்பிட்டீங்கடா அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்றா. என்ன ரூபி நீ உங்க அப்பா வந்திருக்காங்க. அப்புறம் காரோட பேரண்ட்ஸ் ஹர்ஷத்தோட பேரண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. பிரின்சிபல் ரூம் கூப்பிட்டாங்க வா அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு வி சரி நான் போறேன் நீ போ அப்படின்ட்டு வி போறான். அங்க உள்ள கானோட பேரண்ட்ஸும் ஹர்ஷத்தோட பேரண்ட்ஸும் ஒரு மாதிரி ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. ஹர்ஷத்தோட லவ் மேட்டர் லீக் ஆகுது. உங்க அப்பா ஹர்ஷத்தை அடிக்கிறாரு படிக்காம லவ் அப்படின்ட்டு. ஹர்ஷத்துக்கு கோவம் வருது. கானுக்கு அப்படித்தான். நீ உள்ள போறலடா நீயோட அப்பாவும் இருக்காங்க ப்ரொஃபஸர்கிட்ட தான் பிரின்சிபல்கிட்ட தான் கானோட ஃபேமிலி ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்காண்டி ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி அடிக்கலாமா அப்படின்ட்டு. நான் அவன் காலில் பெரிய கட்டா போட்டு ஒரு மாதிரி வீல் சேர் இருக்குல்லடா அதில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ அர்ஷத்தும் இன்னும் 2 3 பேர் இருக்காங்க. ஏன்னா கேட்பாங்களடா அப்படின்ட்டு. அதுக்கு அர்ஷத் மேலே எந்ததும் இல்லை. கான் தான் வம்பிழு தான். அது இல்லாமல் மேமை தள்ளியோட போகையில் தான் டீ பிடிச்சான். மேம் இப்படி பண்ணிட்டான்னு தான் அடிச்சான். அதுக்கு அகைன் வந்தோட கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு அப்படின்னு அங்க இருக்கிறவங்கள எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வி கூட எக்ஸ்பிளைன் பண்றான். ஏன் ஹர்ஷத்தும் சொல்றான். இப்ப பிரின்சிபல் சொன்னோட இது வியோட சொந்த காலேஜ், அதாவது அவங்க டாடோட காலேஜ். இப்ப பிரின்சிபல் தான் சொல்றாங்க இது இவங்களோட காலேஜ் தான். இவங்க பையனே சொல்றீங்க. அங்க இருக்கிற பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் சொல்றாங்க அவனோட பேரண்ட்ஸ் அப்பதான் அமைதி இருக்காங்க. தான் பையன் மேலதான் மிஸ்டேக் இருக்கு அப்படின்ட்டு அவனை திட்டி தான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப வியோட டாட் தான் எங்க அந்த மேம் நீங்க கூப்பிடாம இருக்கீங்க? இல்ல மார்னிங்கே இந்த கானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அகைன் அவங்ககிட்ட இப்படி பேசுனதுனால கொஞ்சம் ஹேட் ஆயிட்டாங்க. அவங்க நல்ல மேம் அப்படி இப்படின்ட்டு உங்களை பத்தி சொன்னோட வியோட அப்பாவுக்கும் பார்க்கணும் போல தோணுது. அவருக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே மேம் இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். பிரவி நீ கை வைக்கிற விளைச்சுக்காத. ஆ சரிடா தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. வியோட அப்பா டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வராங்க. வியும் வரான். இங்கே பாருடா இந்த காலேஜுக்கு வந்து 2 days தான் ஆகுது. அதுக்குள்ள உன் மேலே உள்ள கம்ப்ளைண்ட். அது இல்லைடா என் மேலே இது தப்பு இல்லை. அது என்னோட கிளாஸ் மேம். அவங்களுக்கு ஒன்று நான் என்ன பண்ணுறது அதான். சாரி டாட் இதுக்கப்புறம் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
என் மேலே எந்த கம்ப்ளைண்ட் வராதுடா, சாரி அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போறான். இது இவர் தயங்கோட அப்பாவே இல்லை, இவர் யாரு? ஒருவேளை வி வி அப்பான்ட்டு போறான். அப்போ உண்மையாவே நம்ம தான் தப்பா நினச்சிட்டு இருக்கோமா? ரெண்டு பேர்த்தையுமே பார்க்குறீங்க ஒரு சைடா. ஏன்னா தயாங் வந்து நீயா இருப்பானோ, இப்போ கூட தயாங்கோட அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோட கண்டிப்பாக வி இல்லை தயாங் தான். நம்மளுக்கு தெரியும் வியோட அப்பா தயாங்கோட அப்பா யார் அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் மாட்டிக்குவாங்க அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருப்பீங்க. கேபின் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. தயாகும் பேசிட்டு வரா. வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்டோட நின்றுட்டீங்க. வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சைடாக நின்றுட்டு பார்க்குறீங்க. பார்த்தா வி அப்பான்னு பேசிட்டு வரா. அவங்களும் பேசிட்டு ரெண்டு பேருமே நடந்து போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் தயாகோட அப்பாவை நீங்கள் பார்த்துருக்கீங்க. பார்த்தா இவர் அவர் இல்லை. உண்மையிலே வீதனா யூஎஸ்ல படிச்ச தயாங்க இல்லையா? நம்ம தான் இவ்வளோ பயந்து பயந்து வீயா தயாக்கா குழப்பத்தோட இருந்திருக்குமா? அப்ப இது தயாங்க இல்லை, விரும்பி வீடி அப்ப இவன் தயாங்க இல்லை. உங்கள் ஃபேஸ் இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகுது. ஒரு மாதிரி இருக்கு. வி தயாங்க இல்லை. அம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பாக இங்கே வர முடியாது. நான் இருக்கிறது அதனால கண்டுபிடிக்க முடியாது. காலேஜ் நீ டீச்சரில் மக்கு இவன் லேட்டாக படிக்கிறான். ஓகே, எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இவன் தயாங்க இல்லை. வி உங்கள் கண்ணை தொடச்சிட்டு உங்கள் கேபினுக்கு போகிறீங்க. ரெஸ்ட் ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு இப்போ செகண்டரி கிளாஸ் அங்கே போய் ரொம்பவே மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. கிளாஸ் எடுக்கல கூட தாங்கல இது வி அப்படி தான் உங்கள் மைண்டுக்கு அப்படி தோணுது. இதுக்கப்புறம் குழப்பம் இல்லை, அப்படி தான் இருக்குது. கிளாஸ் முடிச்சு ஹாப்பியாக ஸ்டெப்பில் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அங்கே பிடி சார் போயிட்டுருக்காரு. உங்களை கூப்பிட்டு பேசிகிட்ருக்காங்க. நீங்களே பேசுகிறீங்க, மேம் உங்கள் கிளாஸில் யாராவது ஃபோர்ஸ்க்கு புதுசாக எதுவும் ஜாயின் பண்ணா பார்க்க சொல்லுங்கள் மேம் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. நீங்களும் ஓகேன்ட்டு உங்கள் கேபினுக்கு போகிறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கிளாஸ் தான், அதாவது பி கிளாஸ். நார்மலாக எந்த பயம் இல்லை. இதுக்கப்புறம் அது தயாங்க இல்லை அப்படி தான் தோணுது. ஏன்னா டவுட்டுக்கு உங்கள் கேபின்குள்ளேயும் ஒரு மாதிரி பேசியிருப்பான். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தது தயாங்கோட அப்பா இவர் இல்லை. அப்போ இது தயாங்கும் இருந்திருக்க மாட்டான். நம்ம தான் ஒரு வேளை ரெண்டு பேருக்கு மாதிரி இது வி அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ தான் அது கிளியர் ஆகி தோணுது. ஒரு ஸ்மைலோட ரொம்ப ஹாப்பியோட நீங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. எல்லாம் உங்களை பார்த்துட்டு விஷ் பண்ணுறாங்க. எல்லாம் ஒரு பிரைட்டான ஸ்மைல். அதாவது ஃபர்ஸ்ட் தடவை இந்த கிளாஸ்க்குள்ளே வந்திருப்பீங்க. அப்போ உங்கள் ஸ்மைல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்மைல் பண்ணுறீங்க. இல்லை வியும் வந்துருச்சு உங்களுக்கு சொல்கிறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு வியும் பார்த்துட்டு ஒரு பிரைட்டான ஸ்மெல்லோட கீழே உட்காடுறீங்க. எல்லாத்தையும் சிட்டான்னு சொல்லிட்டு வியை பார்க்குறீங்க. அவன் நோட்ஸ் எடுத்து டெஸ்கில் வச்சுட்ருக்கான். அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். யாருக்கெல்லாம் ஃபோர்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவங்க எல்லாம் கீழே ஃபோர்ஸ் கோச் இருப்பாங்க. நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். மேம் உங்களுக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்க? இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் மேம்? அந்த கானோட அப்பா ஹர்ஷத் இவங்களாம் வந்து கிளியர் பண்ணலாம்ல மேம்? நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் இல்லை இது வேற இது பர்சனல் ப்ளீஸ் இதை கேட்கக்கூடாது. ஓகே மேம், ஃபோர்ஸ்க்கு யாராவது ஜாயின் பண்ணிக்கிறவங்க போகலாம். ஆனால் இப்போ கிளாஸ் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்குறேன், அப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்றாங்க. நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. எல்லாம் கவனிக்கிறாங்க. அப்பப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு வியும் பார்க்குறீங்க. அவனும் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கவனிச்சுட்டு
நோட்ஸ் எடுத்து நோட்டில் எழுதி வச்சுக்கிறான். இப்படிதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்குறீங்க. தெரியலன்னா டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறீங்க. வி அவனும் பார்க்குறான். எந்திரிச்சு நிற்கிறான். ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க. அவன் ஆன்சர் பண்ணுறான். அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறீங்க. இந்த கிளாஸ் அப்படியே ஃபினிஷ் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளாஸை விட்டு கிளப்புறீங்க. மேம் அப்படின்ட்டு வி கூப்பிட்றான். திரும்பி பார்க்குறீங்க. ஒரு டெபிட் மேம். இவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு கூப்பிட்றான் அப்படின்ட்டு நிற்கிறீங்க. அது சாரி மேம், நான் அப்படி கேட்டுக்கூடாது. பட் ரொம்ப ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, அழகாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னை மீன் கூப்பிட்டீங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு மேம். சாரி வி, நானும் தப்பாக நினச்சிட்டேன். ஒரு ரிக்வஸ்ட். சொல்லுங்கள் மேம். ப்ளீஸ், நான் கேட்டது உனக்கும் எனக்கு மட்டும் இருக்கட்டும். ப்ளீஸ் யார்ட்டையும் சொல்லிடாத. மேம் ஏதா மேம்? அது தயா. ஓ ஓ ஓ ஓகே மேம், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் வி. நம்மளுக்குள்ள அதுக்கு மேம். இல்லை மேம், தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த பேரை சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த பேர் பிடிக்கவே பிடிக்காது. மேம் அழகா இருக்கீங்க, இப்படிலாம் ஃபேஸ் வைக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு விட்டுருங்க மேம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்த தயாங்கன்னு, அவனுக்கு உங்களை பிடிச்சி உங்களை தேடி வந்தா என்ன மேம் பண்ணுவீங்க? இல்லை இல்லை, ஐயோ என் வாயிருங்களா மேம், அது இப்படி தான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். சாரி மேம், உங்கள் மைண்டை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. எப்படியே சிரிச்சிட்டே இருங்க மேம். சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ் வி. ஓகே பாய். நல்லா படி. மேம் எனக்கு ஃபோர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஜாயின் பண்ணிக்க. நிறைய ஃபோர்ஸ் இருக்கு, எனக்கு எது பிடிச்சிருக்கோ. ஃபோர்ஸ்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்குமா. நீயை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க, அவனும் ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் திருப்பி போகிறீங்க. மீ உங்களே பார்த்துட்டு இருக்கான்.